பாருங்க, ஏன்னா ஒண்ணுமே இல்லாத நம்மை கர்த்தர் பெரியவர்களாக ஆக்கும் பொழுது எல்லா கனமும் மகிமை அவருக்கு போய் சேருது. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? நம்மை தெரிந்து கொண்டு நம்மை கொண்டு செய்யும் பொழுது எல்லா மகிமையும் யாருக்கு போகுது? கர்த்தருக்கு போகுது. அப்போ எல்லா கனமும் மகிமையும் தேவனுக்கு போய் சேருது. ஆகவே தான் எனக்கு நல்லா அறிஞ்சுக்கோங்க, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. பக்கத்து பசங்க ஒண்ணுமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நல்லா தட்டி சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா உலகத்தில் இருப்பவனை விட உங்களுக்குள் இருக்கிற பெரியவர் என்று அறிந்து கொள்ளுங்க. நமக்குள் ஒரு இருக்கிற அவர் தான் பெரியவர். இயேசு என்னும் ரட்சகர் நமக்குள்ள வாழ்ற அவர் பெரியவர். பாருங்க, உலகத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர் அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, இன்னைக்கு நீங்கள் நான் நல்லா அறிஞ்சுக்கணும், அந்த கர்த்தராகிய இயேசு நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, உங்க பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறாரு.